என்னது அயலிக்கு கல்யாணமா? அயலியை பார்த்து இது நீ உனக்கே கட்டிக்கிட்ட தாலின்னு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி பாட்டி, நானே எனக்கு எப்படி கட்டிப்பேன்? இது ஒரு கார் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க அயலி. இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நீயா தான் உன் கட்டில் தாலி கட்டிக்கிட்ட, நான் தான் கோயிலில் வச்சு பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. சிவாவுக்கு டென்ஷன் ஆகுது. ரித்திகாவுக்கும் செல்வநாய்க்கும் ஜாலி ஆகுது. அயலி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க தாலியை கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணி விட்டுறாங்க ரித்திகா. எப்படியும் அவள் காலையில் தேடுவா, அப்போ சிவா கிட்ட கட்ட சொல்லுவோம், அப்போ தெரிஞ்சிடும் உண்மை அப்படிங்கிறாங்க ரித்திகா. காலையில் அயலி எந்திரிச்சு வரும்போது தாலியை காணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி கட் ஆயிடுச்சின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, இப்போ என்ன, சிவாவையே உனக்கு இன்னொரு தடவை தாலி கட்ட சொன்னால் இந்த தோஷம்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ அயலி என்ன செய்வாங்க? ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ரித்திகாவும் செல்வநாயகியும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. சிவாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அயலி கல்யாணம் பண்ணிப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.